இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றவாளிகள் 8 பேருக்கு அந்நாட்டு அரசு மரண தண்டனையை நிறைவேற்றியது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அரசு தமது தூதரை திரும்ப அழைத்துக் கொண்டுள்ளது. இந்தோனேசியாவில் போதைப்பொருள் கடத்தல் கடுமையாக குற்றமாக கருதப்படும் நிலையில் அக்குற்றம் புரிவோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அண்மையில் ஹெராயின் உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தியதாக ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், நைஜீரியா, பிரேசில் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் 10 பேருக்கும் மரண தண்டனை விதித்து பாலி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் ஆண்ட்ரூசான், இலங்கை தமிழரான மயூரன் சுகுமாரன் ஆகியோரை விடுவிக்க ஆஸ்திரேலியா விடுத்த கோரிக்கையை இந்தோனேசிய அரசு நிராகரித்தது. பிரான்ஸ் நாட்டு குற்றவாளியின் மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தண்டனையை நிறைவேற்றுவதற்காக குற்றவாளிகள் 10 பேரும் பாதுகாப்பு நிறைந்த நுசகம்பங்கன் தீவில் உள்ள சிறையில் கடந்த 10ஆம் தேதி அடைக்கப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மயூரன் சுகுமாரனின் தாய் மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். I won't see him again, and they're going to take him at midnight and shoot him, and he's healthy and he's beautiful and he's a lot of compassion for other people. I am asking the government not to kill him, please. The president, please don't kill him today. Please don't call out the execution. Please don't kill my son. மேரி ஜெனி விலோசோ உள்ளிட்ட 10 பேரின் மரண தண்டனையை நிறுத்த கோரி ஹாங்காங் நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதேபோன்று இந்தோனேசியாவுக்கு வந்திருந்த ஆஸ்திரேலியர்களும் மரண தண்டனைக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனிடையே மரண தண்டனையை கைதிகளிடம் பேசி ஆறுதல் கூற மத குருமார்கள், துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றும் தொழிலாளிகள், சுட்டுக் கொன்ற பின்பு கைதிகளின் மரணத்தை உறுதிப்படுத்த மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி இந்தோனேசிய அரசு உத்தரவிட்டது. ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் விடுத்த கோரிக்கையையும் நிராகரித்த இந்தோனேசிய அரசு போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக 8 பேரின் மரண தண்டனையை நிறைவேற்றியது. இதில் பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் குற்றவாளியான மேரி ஜெனி விலோசோவுக்கு மட்டும் தண்டனை தற்போது நிறைவேற்றப்படவில்லை. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.